திருப்பரங்குன்றம் மலை சுவாமி முருகனுக்கு சொந்தம் என 1931ஆம் ஆண்டு லண்டன் கவுன்சில் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மலை மேல் ஆய்வு செய்த மனிதநேய மக்கள் கட்சி MP, MLA-வை கைது செய்ய வேண்டும் என கூறினார். மேலாக வழக்கு நடந்திருக்கு. இந்த இதெல்லாம் நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா, இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது. ஏன்னா இது 6 படை வீட்டில் முதல் படை வீடு, அதனால் இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அந்த மரத்தில் போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க. அதாவது முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் இந்துக்களோடு மோதுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் 2020 as latest as 2020 இதில் அவர்களுக்கு, ஏன்னா 1931 தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரங்கு அப்பத்தை வீதம் போட்ட கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நேத்திக்கு மோஸ்ட் டிஸ்பிகபிள் 1942 முகமது அலி ஜின்னா முஸ்லிம்கள் தனி நேஷன், அவர்கள் இந்துக்களோடு இருக்க மாட்டோம், அதனால் தனி நாடு வேணும்னு கோரிக்கை 44 லாகூரில் மாநாடும் போட்டார். அப்போது பல காங்கிரஸ் தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துருவோம்னு அவங்க நினச்சாங்க. காரணம் என்ன? ஜின்னாவினுடைய மிரட்டல். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்னு சொன்னால், எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், அதாவது நீங்கள் பாகிஸ்தானை கொடு, இல்லை உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு முகமது அலி ஜின்னா மிரட்டினார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக கருத்து சொல்லியிருக்கார். கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் சால்வ் திஸ் த்ரெட் ஆஃப் சிவில் வார். இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே, இது பாகிஸ்தான் கொடுக்கறதுனால இது தீராது, இங்கே அது திருப்பி தொடரும்னு. இங்கே நம்ம ஸ்ரீகந்தர் மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம், அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான, ஏன்னா அவருடைய கட்சியே அப்படித்தான். நீங்கள் அந்த கட்சி அது என்ன மனிதநேய மக்கள் கட்சியா? மனிதநேயமே இல்லாத கட்சி அது. ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்கே இருக்குது? அல்லும்மாவில் இருக்குது. ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு 59 பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு. நீங்கள் அதில் இருந்தீங்களா இல்லையா? இவர்கள் அதில் இருந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். அதனால் நான் மாநில அரசாங்கம் எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் வில் நாட் ஸ்டாப் பை கன்சீடிங் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னது நமக்கு காட்டுகிறது. அவை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், இஸ்லாமியர்களும் அவர்களுக்கான இதுவும் இருக்குது, தொழுகைக்கான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறது? இஸ்லாமியர்கள் இதில் பெரிய அளவுக்கு இங்கே பாருங்கள், அது இல்லை, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ் குவா மெயின்டைன் பண்ணலை. நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. 1931 இருந்த நிலையில் அதை பராமரித்திருக்க வேண்டும், அது பண்ணலை. வேறு அங்கே எந்த விதமான
நீங்கள் வழிபாட்டில் புதிய மாறுதல்களை கொண்டு வந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு. என்ன கொழுப்பு இருந்தால் இந்த கூட்டம் ஆடுபற்றேமாங்க அங்கே போய்? அது என்ன? இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறைகூவல் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த நாட்டில் தேசபக்தி இருக்கின்ற அனைவரும் இதில் விழிப்புணர்வோடு இருக்கணும்.